ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் 15, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 75வது சுதந்திர தினம். ஸோ அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சென்ட் ஆனிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார்பாக 75வது சுதந்திர தின விழாவுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். இதற்கு சீஃப் கெஸ்டாக மறைமலை நகர் காவல் ஆய்வாளர் உயர் திரு முத்து சுப்பிரமணியன் அவர்களை பள்ளியின் சார்பாக பொதுமக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மாணவர்களின் அணிவகுப்பை தொடர்ந்து உயர் திரு முத்து சுப்பிரமணியன் அவர்கள் கொடியேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். பள்ளி பெருமையடைய வேண்டும். இப்பள்ளியால் நாங்கள் பெருமையடைவோம். ஜெய் ஹிந்த். பல்வேறு பணிகளுக்கு இடையே நம் பள்ளிக்கு வருகை தந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையை ஆற்றவிருக்கும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்புடனும் இருக்க இடையராது உழைத்துக் கொண்டிருக்கும் மறைமலை நகர் காவல்துறை ஆய்வாளர் உயர் திரு ஜி முத்து சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவரை வரவேற்கும் விதமாக நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள் நினைவு பரிசை வழங்கி பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். Chairman, principal, teachers, parents and all my dear friends, my name is Shanmugapriya. I am studying in 8th standard. At first, I would like to wish you all a very happy Independence Day. We celebrate Independence Day every year on 15th August. Today we are celebrating 75th Independence Day. It is a very important day for Indian citizens because on 15th August 1947 India won freedom from the British rule. India became independent country after lots of hard work and sacrifice of brave Indian freedom fighters like Mahatma Gandhi, Bharatiyar, Vausi, Veeramanga Nehru Nachiyar. Due to these brave heroes, we are living a happy life today. We should never forget their contribution. Jai Hind, Jai Bharat. Thank you. Thank you, Shanmugapriya. Thanks for your beautiful speech. Kids are more. இனிய 75வது சுதந்திர காலை வணக்கத்தை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் 15 இது ஒரு சாதாரண நாள் அன்று நம் முன்னோர்கள் தங்களின் உயிரை தியாகம் செய்து நமக்காக சுதந்திரத்தை பெற்று தந்த ஒரு புனிதமான நாள். ஆகஸ்ட் 15 தேதிக்கு முன்பு நம் முன்னோர்கள் நம் நலனுக்காக சிறைச்சாலைகளிலும் போராட்டங்களிலும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பதை எண்ணி அவர்களுக்கான நன்றி கூறும் நாள். நன்றி.
பொசிஷன். முதல் பண்ண போது சூரிய நமஸ்காரம். யோகாவின் ரொம்ப உச்சக்கட்டதான ஒரு ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நமஸ்காரம். Next. 1 2 3 4 5 6 up 10. Namaskaram. 10. Go. 1 2 3 4 5 6 up 10. Arivom. Next is mass drill by our first standard, second standard and third standard children.
டீச்சர் கொஞ்சம் உடனே ஸ்டேஜ் வந்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ. இப்பொழுது நமது காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் சுதந்திர தின உரை நடத்துவார்கள். 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவிற்கு அழைப்படுத்திருக்கும் செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆய்வாளர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் பெற்றோர்கள், மாணவ செல்வங்களே, இந்த 75வது சுதந்திர தின விழாவிற்கு உங்களோட முன்னாடி வந்ததுக்கு காவல்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பஸ் கூடமாக சொன்னாங்க, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிற நிகழ்ச்சி, ஒரு போட்டி, பேச்சு போட்டி, மார்ச் பாஸ்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக காமிச்சுலாம் பார்த்தா இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா இருக்கும், சும்மா சொல்லக்கூடாது. எனக்கு பயங்கர கன்ஃபியூஷன். தெரியுமா, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு. இல்லை சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன மைனர் டிஃபரன்ஸ் தான், மற்றபடி எல்லாமே நல்லா பண்ணீங்க. இந்த மார்ச் பாஸ்ட்ல வந்த அனைத்து பள்ளி மாணவர்களும் எல்லாருமே இண்டிவிஜுவல் நல்லா பண்ணீங்க. இருந்தாலும் ஒரு குரூப் சொல்லும் போது அந்த ஆரோக்கியம் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு இன்னொரு தேங்க்ஸ். நல்லா கோச்சிங் கொடுத்துருக்கீங்க. அவருக்கு ஆசிரியர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், நல்ல நிகழ்ச்சிகள், யோகா, குரூப் டான்ஸு, இப்போ ராஷ்டிரம் எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்குது. பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த சமயத்தில் நான் மாணவர்கள் சொல்லிக்கிறது, நம்ம வந்து சுதந்திரம் ஆகி 75 இயர்ஸ் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம விமர்சையாக கொண்டாடுறோம். எப்பயுமே அந்த ஒரு மைல்ஸ்டோன் சொல்லுவாங்க, ஒரு 10, 25, 50, 75. இப்போ 75வது வந்து கொஞ்சம் சின்ன சிறப்பாக கொண்டாடுறோம், இந்தியா லெவலில் கொண்டாடுறோம். எல்லா இடங்களையும் வீட்டுகளுக்கு வந்து நம்ம தேசிய கொடியேற்றி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா தேசிய ஒருமைப்பாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சுதந்திர தினம் வரும்போது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம வந்து ஈஸியாக வரல. நம்ம உள்ள வரும்போது ஒரு பிசினஸ் கண்டி தான் வரலாம். எல்லாம் படிச்சிருப்போம், ஹிஸ்டரியில் படிச்சிருப்போம், பெட்ரோல் படிச்சிருப்பீங்க. உள்ள வரும்போது பிசினஸ் கண்டி தான் வரலாம். இங்க வந்து பார்க்கும்போது பெரிய பரப்பளவு இந்தியா, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. ஆனாலும் என்ன ஆகி போச்சு, நம்ம இந்தியாவில் மக்கள் அந்த நேரத்தில் மொழி வாரியாகவும், இன வாரியாகவும், பகுதி வாரியாகவும் பிரிஞ்சிருக்காங்க. நம்ம வீராவந்திய கட்டமன் படம்லாம் பார்த்துருப்போம். ஜான்சி ராணி, வீராவந்திய கட்டமன், பெரிய பெரிய மருது சகோதரர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் போராடுறாங்க. ஒரு கடற்கரை என்ன சொல்றாங்க, தோத்து இறந்து போயிடுறாங்க. காரணம் என்னன்னா ஒற்றுமை இல்லை. ரெண்டாவது அவங்க ஒன்று சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துல காந்தி வர்றாரு. மக்கள்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, அந்த விடுதலை அறிக்கையை பாரதியார் இந்த மாதிரி எழுதுறாங்க. மக்கள்கிட்ட ஒருமுறைப்படுத்துறாங்க. இந்தியா வந்து நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. அந்த டயத்துல காந்தியின் பின்னால் மொத்தமா அகிம்சை வழியில நம்ம போனோம், அச்சீவ் பண்ணோம். பிரிட்டிஷ் என்ன பண்ண, நம்ம விட்டு வழி இல்லை, நம்ம வந்து இவ்வளவு பரப்புள்ள மக்கள் தொகை இந்தியாவை நம்ம ஆள முடியாது, மக்கள் ஒற்றுமையாயிட்டாங்க அப்படின்னு நம்ம விட்டு போயிட்டோம். என்னன்னா மக்கள் நம்ம இன்னமும் மாணவர்கள் நம்ம இந்த ஸ்கூலுக்கு வந்துருக்கீங்க, ஸ்கூல்ல பிரச்சனை பண்ணீங்க. அதாவது உண்மை. நம்ம எல்லாருமே சரவத்தோட பழகணும். பெற்றோர்கள் வந்து சொல்லிக் கொடுங்க, நம்ம தப்பு இல்லை. இப்போ நம்மளுடைய பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பேர் கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம 1000 சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம தாத்தா பேர், அவருக்கு முன்னாடி தலைமுறை, அது கேட்டால் ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாது. நம்ம அதெல்லாம் முன்னாடி சொல்லித் தரணும். அவங்க பட்ட கஷ்டங்கள், சுதந்திர போராட்ட வீரர்களாகட்டும், நம்ம குடும்பத்துல நமக்கு 2 தலைமுறை 3 தலைமுறை தெரிஞ்சவங்கள அடுத்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். யாராவது கேட்டாலும் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு வச்சக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இருக்கோம், நமக்கு 4 தலைமுறை வச்சு நம்மளுக்கு தெரியலாம், அது கஷ்டம். அதே மாதிரிதான் இந்த அருமையான ஒரு எல்லாரும் நிகழ்ச்சிகள்லாம் பண்ணீங்க. இந்த பள்ளிக்கூடம் வந்து தலைவர் சொன்னாங்க 8th அப்கிரேட் ஆகி 10th வந்துருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த பள்ளிக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்குது. அடுத்து கூடிய விரைவில் 12 வரைக்கும் வரணும். அந்த பள்ளி வந்து அப்கிரேட் ஆகி மென்மேலும் வரணும். அது மென்மேலும் வரணும். அது மக்களுக்கு உள்ள இருக்குது, டீச்சர்ஸ் இருக்குது, மாணவர்கள் இருக்குது. லாஸ்ட் ஒரு வெற்றி பண்ணீங்க. இது பள்ளியால் எனக்கு பெருமை, என்னால் பள்ளிக்கு பெருமை. 100க்கு 100 உண்மை. இப்போ நம்ம ஒரு பொசிஷன்ல வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு பிரின்சிபலா இருக்கோம் அப்படின்னா
நம்ம படித்த பள்ளிக்கூடம் படித்த டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம என்றைக்குமே இங்கே பார்க்க மாட்டோம். எந்த பொசிஷனில் போனாலும் நம்ம பள்ளிக்கூடம் வந்து நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய பிளேஸ். இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், நல்லா சாப்பிட்றோம்னாலும் திரும்பி எந்த பக்கம் போனால் நம்ம ஹோட்டல் திரும்பி பார்க்குறோமா சாப்பிட்டோமான்னு ரெகனைஸ் பண்ண மாட்டோம். பட் நம்ம ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கும் நம்ம என்ன பொசிஷனில் போனாலும் அந்த பள்ளி அந்த ஸ்கூல் டீச்சருக்கு தான் நம்ம எரிஞ்சிருக்கிறோம். நம்மளே இன்னும் நம்ம பள்ளிக்கு போனால் நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம், நான் அந்த பள்ளியில் படித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதனால இந்த மாணவர்கள் நீங்கள் இருக்கீங்க, இன்னும் நீங்கள் தான் வருங்கால தூர். நானும் சொன்ன மாதிரி நீங்கள் தான் இன்னும் பெரிய லெவலில் அரசியல்வாதியாகட்டும் பெரிய போஸ்ட் நிர்வாகத்தினுடைய எல்லாத்துலையுமே உச்சபட்ச போஸ்ட்டுக்கு போக போறீங்க. அதுக்கு பேஸ்மெண்ட் இதுதான், இந்த ஸ்கூல் தான். பேஸ்மெண்ட் நல்லா இருந்தா அஸ்திவாரம் நல்லா இருக்கும். ரெண்டாவது ஒழுக்கம், ஒழுக்கத்தோட கூடிய கல்வி தான் அது நல்லது. நீங்க மண்பான தண்ணியில பானையில வந்து எல்லாம் தண்ணி ஊற்றாலும் ஒரு ஓட்டம் இருந்தால் தண்ணி போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒழுக்கத்துக்கான கல்வி பிரயோஜனப்படாது. ஒழுக்கத்தோட கூடிய கல்வி நல்லது. அது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பசங்களுக்கு கொடுப்பீங்க நம்பிக்கிற வருங்கால இந்தியா வந்து உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி இந்த 75 சுதந்திரத்தினால மீண்டும் காவல்துறை சார்பாக அழைத்தமைக்கு காவல்துறை சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். Good morning to respected principal, teacher and my dear friends. I am here from today to take you with about Mahatma Gandhi. Mahatma Gandhi was the biggest and latest patriotic in India. He was born on 2nd October 1869 in Bodhana, Gujarat state. His full name is Mohammed Karamchand Gandhi. He is father of the nation and people love to call him Mahatma's father. Gandhiji was named Kasturi Gandhi and Gandhiji was named Kasturi Gandhi. Gandhiji was named Kasturi Gandhi and he has fought and Gandhiji studied law from the University of London. He returned to India as a British part in the study for freedom. He enjoyed Tamil Nadu Society. Became free on 15th August 1947. When he was 17th and August as the wedding principal of his wife, Mahatma Gandhi, African National Congress, got from 13th January 1947. Thank you. என் பெயர் விஷ்ணுவர்தன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் மகாகவி பாரதியாரை பற்றி பேச வந்துள்ளேன். பாரதியாரின் என் பெயர் சுப்பிரமணியம். இவர் சிறிய வயதிலே கைப்பாடும் திருடுவர். அதனால் 8 மன்னர் பாரதி என்று பட்டத்தை வழங்கினார். அன்று முதல் சுப்பிரமணிய பாரதியார் என்று அழைக்கப்பட்டார். திருவிழம் 8 தமிழாது. இவரது தந்தை பெயர் சின்னசாமி. இவரது தாயார் பெயர் லட்சுமி அம்மாள். இவர் பாடிய பாடல்கள் கண்ணன் பாட்டு, அப்பா பாட்டு, குயில் பாட்டு, ஆண்டாள் சபதம், புதிய ஆத்திச்சுடி, பாரதி மக்கள் மகாகவி, தேசிய கவி என்றெல்லாம் அழைப்பார்கள். சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் புரட்சி வெள்ளவார், காட்டி தீரம், சுதந்திர கல்லாம் இந்தியாவில் வீரம் அடைத்தது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லை, உச்சி மீர் வாழ்ந்து வீடு வென்ற போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லை. இது போன்ற பாரதியின் பாடல்கள் தான் ஆயுதங்களுக்கு போராட உதவியது. சுதந்திர தின விழாவில் பாரதியை இனப்புடன் மட்டுமில்லாமல் அவரது கடமையும் செயல்படுத்துவது ஒவ்வொருவரின் கடமையாகும். பந்தயமாக நன்றி. Teachers and all my dear friends, my name is Sophia. I am here today to speak a few words about Subhash Chandra Bose. Subhash Chandra Bose was a great militant, freedom fighter and a patriot. Subhash Chandra Bose popularly known as Netaji. He was born on 22 January 1897 in Kattakuriya, Gujarat. And his father name was Jayawardenepalli Gandhi and his mother name was Prabhavati Gandhi. He is famous. He is Villakan who was called as Sergeant Huntsman in the 1999. In another Indian National Army in 1942 to fight against British rule. He gave the famous kutu, "You my brother and I will give you freedom." The famous book, The Great India Struggle, was written by Subhash Chandra Bose, and he also started a newspaper named Swaraj. It is called the place of the death on 18th August in a year Bengal. He is famous. He is also known as a national hero who is always looked upon as an idol by many nations. Thank you. Today's day is very important for all Indian citizens. We got independence on 15th of August
1947 from City School. The great freedom fighters like Mahatma Gandhi, Pandit Jawaharlal Nehru, Sardar Vallabhbhai Patel, Bhagat Singh, Netaji Subhash Chandra Bose, Jhansi Rani sacrificed their entire life for the nation's freedom. After independence, we got our fundamental rights. Our freedom is priceless. So we are all work hard for the country's development and progress. Let us all pledge today to do our best and make our country the best country of the world. Thank you.
Mahatma Gandhi playing important role. Indian independence. In India is birthday is celebration as the Gandhi Dynasty very old. Not violence and Satyagraha. அண்ணே, ஒரு சந்தோஷமான செய்தி. நான் இன்று சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறேன். மகனே, நீ போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்றால் உனக்கு என்ன நிலை ஆகுமோ? ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் வடித்தால் 40 கோடி மக்களை பெற்ற தாய் கண்ணீரை ஏனமாக இருக்குது. பெற்ற தாயை விட்டு பிறந்த முன்னாடி எனக்கு பெரியது. நாளை மாறப்போகும் சுதந்திர இந்தியாவுக்கு உங்கள் மகனும் ஒரு காரணம் என்றால் உங்களுக்கு தானே பெருமை. குமரா, உனது வீரமும் தியாகமும் இந்நாட்டு விடுதலைக்கு ஒரு வித்தாகட்டும். சென்று வா மகனே, சென்று வா. பாரத மாதா கி, பாரத மாதா கி, பாரத மாதா கி. அடக்குமுறை ஆட்சி, அடக்குமுறை ஆட்சி, அடக்குமுறை ஆட்சி. வெள்ளையனே, வெள்ளையனே. காட்சி 3. குமரனும் தியாகிகளும் பிரிட்டிஷ் காவலர்களும். மரியாதையாக எல்லோரும் கலைந்து செல்லுங்கள். செல்லாவிட்டால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். உங்கள் சட்டத்தை உடைத்தெறியத்தான் இந்த போராட்டம். கடையை மீறி இப்படி ஊர்வலம் செல்வது குற்றம். சன்மானங்களை போன்றவர்கள் இந்த மண்ணிலே பிறந்ததை விடுவா குற்றம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அடிப்படையில் நடப்பதுதான் எங்கள் கடமை. அவர்கள் போடும் பிச்சை காசுக்கான வெள்ளமரம் வீசுபவர்களே, எங்கள் இந்திய மக்கள் இமயம் முதல் குமரி வரை பொது எழுந்து விட்டனர். நாட்டை வேட்டைக்காரர்க்கு நயவஞ்சகர்கள் அடித்து விரட்டத்தான் போகின்றார்கள். கோட்டையிலே எங்கள் மூலப்படி மற்றொரு வீசி பறக்கத்தான் போகின்றது. குமரா, உன் இளமை பருவத்தை சிறையிலே கழிக்கப் போகிறாயா? கல்லாத வயதிலே போலி தண்டியத்திலே புறப்பட்டிருக்கிறார் எங்கள் அண்ணல் காந்தியடிகள். அப்படி என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே இழக்க நாங்கள் என்ன போறீங்களா? உயிர் மீது ஆட்சி இருந்தால் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு ஓடி விடுங்கள். கொடியை கீழே போட்டு விட்டு ஓடி விடுங்கள். இல்லை, இந்த தடி எடுத்து இறங்கி விடுவீர்கள். கொடி பிடித்து கொள்கை முழக்கம் செய்ய வந்த நாங்கள் உங்கள் தடி அடிக்க பயனிடுவோம். இந்த கொடி எங்கள் வாவுசிலங்கள் பிடித்த கொடி. இந்த கொடி எங்கள் திலகர் பிடித்த கொடி. இந்த கொடி எங்கள் அண்ணாநந்தன் வீரன் பாரதிநாதன் பிடித்த கொடி. இதே கொடியும் இந்த கொடியை கீழே போட்டிட மாட்டேன். வெள்ளையனே, வெள்ளையனே, வெள்ளையனே. பாரத மாதா கி, பாரத மாதா கி, பாரத மாதா கி. அடக்குமுறை ஆட்சி, அடக்குமுறை ஆட்சி, அடக்குமுறை ஆட்சி. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். தொண்டர் படைக்கு தலைமை ஏற்று அணிவகுத்து சென்றார் குமரன். அப்போது காவலர்களால் தாக்கப்பட்டு தடியடிப்பட்டு மண்டை பிளந்தும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று வீர முழக்கமிட்டு கீழே சரிந்து விழுந்தார். உயிருக்கு போராடி அந்த நிலையிலும் கருத்தில் பற்றி இருந்த தேசிய கொடியை அவரது விரல்கள் பற்றியே இருந்தன. நாட்டிற்காக இந்நுயில் ஈர்த்த திருப்பூர் குமரனின் தியாகத்தை போற்றுவோம். வந்தே மாதரம். என் பெயர் விஜயலட்சுமி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கு நான் ராணி வேலுநாச்சியாரை பற்றி பேச வந்துள்ளேன். வேலுநாச்சியார் நம் தமிழ்நாட்டிலிருந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி. அவரது பெற்றோர்கள் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி மற்றும் முத்தாத்தாள் நாச்சியார். இவர் 1730ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் நாள் ராமநாதபுரத்தில் பிறந்தார். இவர் சிலம்பம், ஈட்டியேற்றல், குதிரையேற்றம், வாள்வீச்சு, வளரி போன்ற வித்தைகளை கற்றிருந்தார். மேலும் இவர் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, போன்ற மொழிகளையும் நன்கு கற்றார். இவர் 1746ஆம் ஆண்டு சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை திருமணம் செய்து கொண்டார். ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மீது படையெடுத்து முத்துவடுகநாதரை கொன்றனர். இந்த செய்தி கேட்டு வேலுநாச்சியாருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அவர் ஆங்கிலேய
முழங்கினான். சிவகங்கையை மீட்பேன் என்று வீரம் முழங்கினார். அதனால் திண்டுக்கலில் மறைந்து வாழ்ந்தார். ஐதர் அலி மற்றும் மந்து சகோதரர்களின் உதவியால் ஒரு படையை உருவாக்கினார். அப்படையின் மூலம் 7 ஆண்டுகளுக்கு பின்பு சிவகங்கை சீமையை வெற்றிகரமாக மீட்டார். 1780 முதல் 1789 ஆண்டு வரை நல்லாட்சி புரிந்தார். 1796 ஆண்டு வேலுநாச்சியார் விண்ணுலகம் சென்றார். இந்த புத்தகத்தில் போராடிய சுதந்திர வீரர்கள் அனைவரின் கொள்கையையும் பின்பற்றுவோம் என உறுதிமொழி எடுக்கின்றேன். நன்றி, வணக்கம். Correspondent, principal ma'am, teachers, parents, and all my dear friends. My name is S.K. Kanishka Shri. I am studying 6th standard. First of all, I wish you a very happy Independence Day. Today we all are here to honor India's 75th Independence Day and to respect the freedom warriors. India has been ruled by Britishers for more than 200 years. After a continuous struggle, we achieved independence. Many Tamilans like Bhadiyar, Vausi, Velunachiyar, Bharatidasan, Mardu Sagodhargal, Tirupur Kumaran did their best using their profession, influence and reach to inspire the people of Tamil Nadu and engage them in the freedom movement against the British. On this day, the national flag will be hoisted by our Prime Minister at Red Fort and he addresses the nation. Independence Day is also a day to show to the world the history of courage and bravery which our country has achieved. On this day, our security forces do the parade and march past in Red Fort. We also show our fighting equipments to the world, thus making India a superpower on the global platform. We forgot all our differences in languages, religion, culture and unity as one true nation. This is a day of pride and joy for every citizen of the country. Let us live a better future and decorate it with the high hope, growth, positivity and patriotism. I would like to end my speech with a note of gratefulness and a bunch of
அசோக சக்கரம் பறக்குதடா காணும் கண்களை பறிக்குதடா எனதிந்தியா 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 எந்த நாளை மறந்தும் கூட இருந்திட இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திட எந்த நாளை மறந்தும் கூட இருந்திட இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திட மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பழக்கும் சத்தம் மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பழக்கும் சத்தம் எனதிந்தியா 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 அந்த பாவம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் வந்தே மாதரம் இவ்வளோ நேரம் உங்கள் குழந்தைங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறத பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்படி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது தான் குழந்தைங்க தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வளருவாங்க. ஒழுக்கமான கல்வி தான் வாழ்க்கைக்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.